சர்க்கரை நீங்க ஒரே வழிதான். சர்க்கரை நோய் வந்தவங்க எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஆயுசு முழுக்க மாத்திரை சாப்பிடணும், உணவு கட்டுப்பாடோட வாழ்நாள் பூரா நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கொஞ்சம் வயசுக்காரங்க அவங்க புலம்புறது ரொம்ப அதிகமா இருக்கும். சர்க்கரை நோய் வந்தா அவ்வளவுதானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சர்க்கரை நோயோட 100 வயசு கூட வாழ முடியும். அதுக்கு சர்க்கரை நோய் பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். அந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா எங்கள் சேனலோட மிக முக்கியமான நோக்கம். எங்கள் சேனலில் கொடுக்கக்கூடிய சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கும் வந்து சேரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சர்க்கரை நோய் இருக்கிற உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. நான் காரைக்குடியில சர்க்கரை மருத்துவரா கடந்த 35 வருடமாக ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நடத்தி வருகிறேன். ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளை இதுவரைக்கும் குணப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய 35 வருட அனுபவத்தையும் நான் படித்ததையும் பேஷண்ட் எனக்கு கொடுத்த அனுபவங்களையும் தொகுத்து ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறேன். நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகத்துல சர்க்கரை நோய் பற்றி, சர்க்கரைனா என்ன, அது என்ன பண்ணும், சர்க்கரை நோயினால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி தவிர்க்கணும், சர்க்கரை நோய்க்கு என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடை நம்ம கடைபிடிக்கணும், இந்த புத்தகத்துல விரிவா எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தகம் தேவை அப்படின்னா கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு என்னுடைய ஆஸ்பத்திரி வேலைகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை தான் அதை என்னால் எழுத முடிஞ்சுச்சு. அந்த எழுதுகிற கட்டுரைகளை அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அனுப்பிச்சி வச்சிருவேன். என் பேஷண்ட்டுகளுக்கும் கொடுப்பேன், அவங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சிருவேன். 2 வருஷம் முடிவில் அதை தொகுத்து இது புத்தகமா நான் கொண்டு வந்தேன். இந்த புத்தகத்தை அவர் கையில கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. டெல்லியில அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். குடியரசுத் தலைவரை இருந்து ஓய்வு பெற்ற சமயம் அவர் எனக்கு மதியம் 1 மணி வாக்குல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு. 5 நிமிஷம் தான் அந்த அப்பாயின்மெண்ட். அவரை சந்திக்கிறதுக்காக நான் போனேன். என்னை பத்தி அறிமுகத்துக்கு பின்னாடி இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு இந்த புத்தகத்தை பார்த்துட்டு ஆமா மாசம் மாசம் ஒரு கட்டுரை வருமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு கட்டுரையை பத்தி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. 5 நிமிஷம் கொடுத்திருந்த அப்பாயின்மெண்ட் வந்து 35 நிமிஷமா இருந்துச்சு. எனக்கு மறக்க முடியாத மகிழ்வான ஒரு தருணம் அது. முதல்ல சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகி யூரின் வழியா போறது சர்க்கரை நோய். எவ்வளவு அதிகமாகலாம் அப்படின்னா ஒருத்தர் முதலா சர்க்கரை இருக்கு அப்படின்னு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து வெறுவயித்துல எடுக்கப்படும் சர்க்கரையோட அளவு வந்து 126 அல்லது அதுக்கு மேல போறது. உணவுக்கு பிறகு எடுக்கப்படும் சர்க்கரையோட அளவு 180 அல்லது அதுக்கு மேல போறது சர்க்கரை நோய். இது முதல்ல நம்ம பார்க்கிறோம். 126 வெறுவயித்துலையும் உணவுக்கு பிறகு 180 தாண்டிருச்சுன்னா அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்றது பொருள். சர்க்கரை நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா பெரும்பாலும் 190% நோயாளிக்கு அறிகுறிகளே இருக்காது. 10% நோயாளிக்கு மட்டும்தான் அறிகுறிகள் இருக்கும். இப்படி அறிகுறிகள் இல்லாமையே நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தான் சர்க்கரை நோய்க்கு வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்றது பேரு. சைலண்ட் கில்லர் அப்படின்றது உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ஒரு பாஷையில சொல்லணும்னா கன்னி வெடி மாதிரி எப்பனாலும் வெடிக்கும். அதனால சர்க்கரையை பத்தி நல்ல ஒரு புரிதலை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் சர்க்கரையை நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப அறிகுறிகள் அப்படின்னா அதிகமா தண்ணி தாகம், நீர் அதிகமா போறது, நீண்ட காலம் ஆறாத புண், அதுக்கடுத்து அதிக சோர்வு, வேலையில நாட்டம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சர்க்கரை நோயோட பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு யாருக்காவது தென்பட்டா நீங்க உடனே சர்க்கரையை பரிசோதனை பண்ணிக்கிறீங்க. யாருக்கு சர்க்கரை நோய் வரலாம் அப்படின்னா பெரும்பாலும் வெயிட் அதிகமா, உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரலாம், உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு வரலாம், பரம்பரையா வரலாம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்களுக்கு சர்க்கரை இருந்து அதன் மூலம் நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து மாசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பேரு மாசமா இருக்கிறப்பவே, அது வயிற்றுல குழந்தை இருக்கிறப்பவே அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரலாம். சில குழந்தைகள் பிறந்த உடனே சர்க்கரை நோய் வரும், அதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மரபணு மாற்றத்தால் பிறந்த குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய் வந்தவங்க ரொம்ப கவலைப்படுறது
உணவு கட்டுப்பாடு தான். எனக்கு இன்னும் எப்படி உணவு கட்டுப்பாடு பண்ண போகிறேன், இனி அதை சாப்பிட முடியாதா, இதை சாப்பிட முடியாதா, வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சமையல் எனக்கு ஒரு சமையலா, வீட்டில் உள்ளவங்க இவருக்கு மட்டும் தனியாக சமைக்கணுமா அப்படின்ற புலம்பல் பொதுவாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உணவு கட்டுப்பாட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உணவு கட்டுப்பாடு அப்படின்னோடனே ஒரு பேஷண்ட்டோட ஞாபகம் எனக்கு வருது, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து முதலாக என்கிட்ட சர்க்கரை பார்க்க வர்றாங்க. எங்கள் மருத்துவமனையில் வந்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த வேலைக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு உணவு கட்டுப்பாடு ஆலோசகரை வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருவோம். அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வந்து என்னை பார்க்குறாங்க. அவங்களுடைய சர்க்கரையோட அளவு 342 இருந்தது. அப்போ அவங்க உணவு கட்டுப்பாடை திருப்பி நான் ஒரு இடம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டே வர்றப்ப அவங்க திருப்பி 2-3 முறை என்கிட்ட கேட்டாங்க, சார் கூழ் குடிக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நீங்கள் கூழ்லாம் சாப்பிட வேண்டாம், சோறே சாப்பிட்டாலே போதுமானது, சோறை கொஞ்சம் அளவாக குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க மறுபடியும் கேட்டாங்க, சார் கூழ் சாப்பிட்லாமா அப்படின்னு. நாங்கள் ஏன் எங்கள் மருத்துவமனையில் கூழ் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கூழ் வந்து ஒரு திரவ ஆகாரம். சாப்பிட்ட உடனே செரித்து உடனே சர்க்கரையை கூட்டிடும். வெகு விரைவில் அது ஜீரணமாகி சர்க்கரையை உடனே குறைச்சிரும். அதனால நாங்கள் திரவ உணவை வேண்டான்னு தான் சொல்லுவோம், திட உணவு மட்டும்தான் சாப்பிடணும். இதுக்காக நாங்கள் அதை வேண்டான்னு சொல்கிறோம். அந்த அம்மா திருப்பி என்கிட்ட கேட்குறாங்க, மறுபடியும் கூழ் குடிக்கலாமான்னு. இல்லை வேண்டாமா, கூழ் குடிக்க வேண்டாம், நீங்கள் சோறு மட்டும்தான் சாப்பிட்டா போதும், இவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க கூட வந்திருந்த 2 பேர் இருந்தாங்க, அவங்ககிட்டையும் சொல்லி முடிச்சோன்னே ஒரே அழுக. அந்த பேஷண்ட் வந்து ஒரே அழுக. என்னம்மா அழுகிறீன்னா அதுக்கு பதிலே சொல்லலை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் கண்ணீர்லாம் தொடச்சிக்கிட்டு அவங்க சொன்னாங்க, சர்க்கரை வந்து எனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு சார், 2-3 மருத்துவமனையில் பார்த்தேன், அங்கேயும் கூழ் குடிக்க சொன்னாங்க, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கூழ் குடி சர்க்கரை குறைஞ்சிரும்னு கடந்த 4-5 மாதமாக எனக்கு வீட்டில் 3 வேளையும் கூழை ஊற்றுறாங்க சார், என்னால் சாப்பிடவே முடியலைன்னு சொல்லிட்டு இனிமேல் மறுபடியும் எப்படி கூழ் குடித்து உயிர் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து, நீங்கள் கூழ் வேண்டான்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம், அதனால ஒரு ஆனந்த கண்ணீரில் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டோம். என்னுடைய பேஷண்ட்டை பற்றி நான் சொல்கிறப்ப இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ராமநாதன். நான் காரைக்குடியைச் சேர்ந்தவர். எனக்கு இப்பொழுது வயசு 90. நான் கடந்த 20 வருடங்களாக இந்த பார்வதி மருத்துவமனையில் டாக்டர் திரு மணிவண்ணன் அவர்களிடம் சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் பார்த்து வருகிறேன். நல்ல ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இந்த வயசில் நான் செயல்படுகிறேன். இந்த நிலைக்கு எனக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுத்த டாக்டர் மணிவண்ணன் அவர்களுக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இவருக்கு வயசு 93. 2004 நம்ம ஆஸ்பத்திரியில் ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனையான எங்கள் மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கான வைத்தியம் பண்ணிட்டு வர்றாரு. 93 வயசு, எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் அவர் சர்க்கரைக்கு முறையான சிகிச்சை அப்படின்றப்ப ஓரளவுக்கான உணவு கட்டுப்பாடு, மாத்திரை மருந்து கரெக்டாக சாப்பிட்றது, 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒருக்க நல்ல பரிசோதனை பண்ணி சர்க்கரையோட அளவு சரியா இருக்கான்னு பார்க்கறத, இதை தொடர்ச்சியா அந்த 21 வருஷமா கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு நாங்க என்ன சொன்னோம், எப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடை அவர் கடைபிடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் இங்க எங்களுடைய மருத்துவமனையில உணவு கட்டுப்பாட்டு ஆலோசகர் மூலமா ஒவ்வொரு நோயாளிக்கும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனிப்பட்ட முறையில அதை சொல்லிக்கிட்டே வரோம். என்ன மாதிரி உணவு முறை அவர் கடைபிடிச்சிட்டு வர்றாரு, நீங்களும் சர்க்கரை இருந்தா என்ன மாதிரி உணவு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை தொட்டு பாருங்க, அந்த உணவு முறை உங்களுக்கும் தெரியும்.